ஹலோ மக்களே, நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா? மாதம் மாதம் சம்பளத்திலிருந்து பிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா, அப்போது உங்களுக்கான ஒரு செம்ம ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. இனிமேல் பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்காக வாரக்கணக்கில் மாத கணக்கில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏடிஎம் கார்டு மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ ஈஸியாக பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் முக்கியமாக மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் என்னென்னட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட எதிர்காலத்துக்கும் ஓய்வு காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, அதாவது நம்ம இபிஎஃப்ஓ திட்டம் தான். இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடிப்பாங்க. அதே அளவு நம்ம வேலை பார்க்குற கம்பெனியும் ஒரு தொகையை பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அதுக்கு அரசாங்கம் வட்டியும் கொடுக்குறாங்க. அது காம்பவுண்டிங் முறையில் வளர்கிறதுனால நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகுறப்போ நம்ம கையில் ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டை வந்து சேரும். சரி, பணம் சேர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த பணத்தை எடுக்கிறது இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போதைக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் அட்வான்ஸாக பணம் எடுக்கணும்னா மட்டும்தான் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறை இருக்குது. 5 lakhs வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இந்த ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ணால் அதிகபட்சமாக 3 நாளில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஆனால் வேலையை விட்டு நிற்கும் போதோ இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதோ முழு பணத்தையும், அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட் எடுக்கணும்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை தான் இப்போவும் இருக்குது. ஸோ இந்த நிலைமையை தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாற்றுறதுக்காக இபிஎஃப்ஓ ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தின் தலைவரான ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது இனிமேல் முழு பிஎஃப் பணத்தை எடுக்கும் இறுதி தீர்வு ஃபைனல் செட்டில்மெண்ட் முறைக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் வசதியை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய தலைவலியும் தீரப்போகுது. நம்ம ஒரு கம்பெனியிலிருந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு மாறும்போது ஓல்டு பிஎஃப் பணத்தை வந்து புது பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் அந்த வேலையே தேவையில்லை சொல்கிறாங்க. நீங்கள் புது கம்பெனியில் சேர்ந்த உடனே பழைய பிஎஃப் பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புது அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதற்கான புதிய விதிகள் மத்திய அரசோட 4 புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழே ரொம்ப சீக்கிரமாக வெளியிடப்படும் சொல்கிறாங்க. இதை விட ஒரு அல்டிமேட்டான அப்டேட் ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ 3.0 ஒரு புதிய திட்டத்தை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் அமலுக்கு வந்த அப்புறமா சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அவசர மருத்துவ செலவு வருதுன்னா நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நேரடியாக உங்கள் ஃபோனில் இருக்கிற யூபிஐ ஆப் மூலமாகவோ இல்லை ஏடிஎம் மிஷினில் போய் கார்டை போட்டாலே போதும், பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து ஈஸியாக பணம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதற்கான வேலைகளும் ரொம்ப தீவிரமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்களே, ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு வந்திருக்க இந்த வரிசையான குட் நியூஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக யூபிஐ ஏடிஎம் மூலமாக பிஎஃப் பணத்தை எடுக்கிற வசதி வந்தால் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.